அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை தமிழ்நாடு அரசு சரியான முறையில் கையாண்டுட்டு இருக்காங்களா? என்ன குறைபாடுகள் அந்த இல்லை, அதில் என்ன குறைபாடு என்ன அப்படின்னா, நம்முடைய சென்னை மாநகர ஆணையர் அவர்கள், காவல்துறை ஆணையர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் சில செய்திகளை பகிர்ந்ததில் எனக்கு உடன்பாடில்லை. அதுபோன்ற அந்த முதல் தகவல் அறிக்கை அது இன்றைக்கி சிஐஏ என்று சொல்லக்கூடிய மத்திய ஏஜென்சி வெளியிட்டதாக அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது தவறு. யாராக இருந்தாலும் டெக்னிக்கல் எரர் என்றும் அல்லது சின்ன தவறுகள் என்றும் கூறி அதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்கக்கூடாது. யார் அந்த தவறு, அந்த எஃப்ஐஆர் வெளியிடுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர் ஒன்றிய அரசு அதிகாரியாக இருந்தாலும் அவர் மீது உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு இருக்கிறது. அதை அவர் செய்ய வேண்டும். அல்லது தங்களுடைய துறைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து இது வெளியாகி இருக்கிறது என்று தங்கள் விசாரணை தெரிய வந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சென்னை உயர்நீதிமன்றமே வலியுறுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் போராட்டம் பண்ணுறவங்களை தொடர்ந்து கைது செய்து அதை குறித்து நான் டிஜிபி அவர்களோடு பேசியிருக்கிறேன். எங்கள் கட்சியும் நாங்கள் இதற்காக ஒரு போராட்டத்தை சேலத்தில் நடத்தியிருக்கிறோம். சென்னையிலும் நாங்கள் நடத்த வேண்டும். அதற்கும் எங்களுக்கு உரிய அனுமதி வழங்க வேண்டும். இதுபோன்று போராடுகின்ற ஜனநாயக உரிமைகளை நசுக்கக்கூடாது. அதனால் இதுபோன்ற ஜனநாயக சக்திகள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் போராடுவதற்கு வருவதற்கு முன்பாகவே வாகனத்தில் இறங்க விடாமல் கைது செய்கின்ற இந்த போக்கு ஏற்புடையதல்ல என்ற கருத்தையும் நான் டிஜிபி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறேன். பேரவை கூட்டம் தொடங்கும்போது இவ்வளோ பிரச்சனை நீங்கள் டிஸ்டர்ப் பேரவையில் நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து நான் சுமார் 25க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை, ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சமீப காலமாக நடந்த அத்தனை பிரச்சனைகளை குறித்தும் பேரவைத் தலைவருடைய கவனத்தை கொண்டு சென்றிருக்கிறேன். கண்டிப்பாக எதிர்வரும் கூட்டத்தொடரில் இதை குறித்து நான் கேள்வி எழுப்புவேன். நேரமில்லா நேரத்திலும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போதும் இதை ஒரு மக்களுக்கான அந்த குரலற்ற மக்களின் குரலாக என்னுடைய குரல் நிச்சயமாக தமிழக சட்டப்பேரவையில் ஒலிக்கும். நான் இன்று இரவு மலேசியாவில் நடைபெறுகின்ற உலக நம்முடைய 160 நாடுகளைச் சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்ற ஒரு மாநாடு நடைபெறுகிறது. மலேசிய நாட்டு அரசாங்கம் அந்த மாநாட்டை ஒழுங்கு செய்கிறது. நான் தமிழ்நாட்டிலிருந்து அதில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகிறேன். இரவு கண்டிப்பாக 6ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்வேன். நான் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அத்தனை பிரச்சனைகளை குறித்தும் நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்த்து ஊரிய பதிலை, ஊரிய அந்த மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை கண்டிப்பாக இந்த அரசு மூலமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக கடந்த முறை அந்த கூட்டத்தொடரில் உங்களுக்கு சரியான பேச வாய்ப்பு கொடுக்கல, நீங்கள் பேசுறதுக்கான ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, பல்வேறு குற்றச்சாட்டை வச்சிங்க. இந்த முறையும் அதே மாதிரி நடந்தால் நீங்கள் இருக்கீங்க. இப்போ எப்படி டிஜிபி பார்த்துட்டு அங்கே என்ன பேசணும், என்ன கோரிக்கை வச்சுன்னு சொல்கிறனோ அதேமாதிரி சட்டமன்றத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் கூட்டத்தொடரில் நான் பேசிட்டோ அல்லது பேச மறுக்கப்பட்ட போது வெளியே உங்களை சந்திப்பதை ஒரு வழக்கமாக நான் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி எந்த பிரச்சனையும் நான் எழுப்ப முற்பட்டேன், எதுக்கு எனக்கு அனுமதி தரலை. ஏன்னா நீங்களும் மாடத்தில் உட்காந்து கண்டிப்பாக மூத்த பத்திரிகை நண்பர்கள் கவனிப்பீங்க. எனக்கு மைக் இல்லைனாலும் கூட நான் சொல்ல வேண்டிய பிரச்சனையை மைக் இல்லாமல் அங்கே நான் பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால் என்னை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக என்னுடைய குரல் நிச்சயமாக ஓங்கி சட்டமன்றத்தில் ஒலிக்கும்.